இந்த நாளிலே நமக்கு அருமையான தேவதாசர் ஸ்டீவன் சிவராஜ் ஐயா வந்திருக்கிறார். அவர் திருவான்மியூர் பகுதியில் அவருடைய ஊழியத்தை செய்கிறார். திருவான்மியூர் பகுதியில் மட்டுமல்ல, வட இந்தியாவிலும் அவருக்கு மிஷனரி சபைகள் உண்டு. அவருடைய முழு குடும்பமே அவருடைய அர்ப்பணிப்பே மிஷனரி ஊழியர்கள் தான். அவர் ஒரு அரசு அதிகாரியாக வேலை செய்தவர். ஒரு நல்ல ஒரு போஸ்டில் இருந்து ஆண்டவர் அவருக்கு அழைப்பு கொடுத்ததுனால கலெக்டருக்கு எல்லா விதத்திலும் கூட இருக்கிற ஒரு நபராக அவர் பெரிய பொறுப்பில் இருந்தார். அதையெல்லாம் இது பண்ணிவிட்டு வந்து இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார். அவருடைய துணைவியார் செக்ரட்டரியில் வேலை செய்கிறாங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு பேர் நல்ல ஒரு குடும்பம். அவரை மலேசியா தேசத்தில் வைத்து தான் அறிமுகமானது. சென்னையில் இருந்தாலும் எங்களுக்கு அறிமுகம் அங்கே தான். எப்படி அறிமுகம் அப்படின்னு சொன்னால், ஒரே இடத்துல தங்கி நான் போய் இந்த விஷயங்களெல்லாம் தங்கியிருக்கும் போது அவருடைய அந்த செயல்முறையை நான் பார்த்தேன். ஆரம்பத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஆஃபீஸர் இல்லையா, நான் ஆஃபீஸர் தான் கூப்பிடுவேன், அந்த மாதிரி கரெக்டாக இருப்பார். ஆனால் சில நாட்களுக்கு அப்புறமா அவர் நான் கவனிக்கும் போது அவர் நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டீச்சிங் நடந்துகிட்டு இருக்கு, அவர் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார். அவங்க டீச்சிங் பண்ணுறது எழுதியிருப்பார், இவர் தனியாக ஒரு நோட்ஸ் எழுதியிருப்பார். இது எல்லாத்தையும் வச்சு அப்புறமா இவர் தனியாக உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பார். அவர் 3 டைரி வச்சு பண்ணிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு வேதத்தில் பல காரியங்களை இது தப்பாக சொல்லிட்டு விட்டுற மாட்டார். அவ்வளோ சீரியஸாக இருப்பார். வேதத்தை நல்லா ஆராய்ச்சி சத்தியத்தை போதிக்கணும் என்கிற ஒரு நல்ல ஒரு தேவம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம மத்தியிலே இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஐயா, உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சபை சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் முதல் முறையாக பாஸ்டருடைய சபைக்கு வரவும், அவங்க பாஸ்டர் அவங்க வீட்டில் வச்சு பார்க்க, அவங்க குடும்பத்தை பார்க்க, உங்களையும் பார்க்க ஆண்டவருக்கு நல்ல ஒரு கிருபையை கொடுத்தார். அதுக்காக ஆண்டவரை முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல போதகர் விஜயன் பாஸ்டரையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி, அவர்களுக்கு உங்களையெல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை, நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி இவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். என்னை குறித்து ஒரு சில வார்த்தைகள்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நன்மைகளை செய்வார், அப்படி அந்த ஆசீர்வாதமான வசனங்களை ஒருவேளை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா ஏமாந்துருவீங்க. அது ஏமாறக்கூடாது என்பதற்காக முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த மாதிரி அந்த ஒரு வசனங்களை அது கொடுப்பதற்கு 80% ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனா என்னை போன்ற ஒரு சிலர் வேதத்திலிருந்து காரியங்களை கொஞ்சம் கற்றுக் கொடுப்பதற்காக வர்றோம். அதனால எங்கள்கிட்ட அந்த ஆசீர்வாதமான வசனங்களையோ வார்த்தைகளையோ எங்கள்கிட்ட நீங்க அதிகமா எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக வேதத்திலிருந்து அந்த காரியங்களை நாம் நடைமுறையிலே பார்க்க வேண்டிய காரியங்களை நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு நீங்கள் தயவு செய்து ஆயத்தமாயிருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கவில்லை என்று சொன்னா நீங்க பரவாயில்ல, ஆனா கேளுங்க, தூங்கிடாதீங்க. ஒருவேளை தூங்கினா கூட புரட்ட விட்டுறலாம். மகிமையான அந்தியிருக்க திருச்ச வேண்டிய உபவாச கூடுகையா இருக்கிறதுனால ஜபத்தை குறித்தே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி விரும்புகிறேன். அந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே வருகிற ஜபத்தை குறித்ததான தவறான போதனைகள் அதிகமாக வருகிறது. நாம் ஜெபிக்கவே தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் மூலமாகவும் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைத்து விட்டது. ஆகவே நாம் ஜெபிக்க தேவையில்லை அப்படி என்று சொல்லியிருக்கு. சரியா? சபையாக இது போன்ற தவறான உபதேசங்கள் வரும்போது நாம் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறோம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். வசனத்திலே நாம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எப்படிப்பட்ட குழப்பமான செய்திகள் வந்தாலும் நம்மை அசைக்க முடியாது, நம்மை மாற்ற முடியாது. நமக்கு தெளிவாய் நாம் ஒரு மிக தெளிவான ஒரு வெளிச்சத்திலே நாம் போக முடியும். ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், அது உண்மை. ஆனால் ஜெபிக்க தேவையில்லை என்று சொல்லுகிற காரியத்தை வேதத்திற்கு புறமானதாகத்தான் நான் பார்க்க முடியும். அதை உங்களுக்கு நான் விளக்கி காட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை விசுவாசித்தார். அவருக்கு இந்த உலகத்திலே ஜெபிக்க தேவையில்லாத ஒருவர் இருப்பார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை அவர் மேற்கொண்டார். ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து
ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை விசுவாசிப்பதோடு மாத்திரமல்ல, ஜெபித்தும் இருக்கிறார். தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 நமக்கு தெரியும். அதே போல நாமத்தினால நீங்கள் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேசங்களில், தன்னுடைய செய்திகளில் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதோடு தான் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போன பிறகு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் என்ன சொல்லலைன்னு சொன்னா, நான் போன பிறகு நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லைன்னு சொன்னாரா? கிடையாது. போன பிறகு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை குறித்து செய்ய வேண்டாம் என்று சொல்ல. அது திருச்சபையில அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஜெபம் பண்றாங்க. பேதுரு சிறைச்சாலையில இருக்க பண்ணி செய்றாங்க, சபையார் ஜெபிக்கிறாங்க. அப்ப சபையார் ஜெபிக்கும் போது அங்க ஒரு பெரிய விடுதலை வருது. வேதத்துல மிக அதிகமான வெளிப்பாடுகளை பெற்றவர் பவுல். அவரு அவ்வளவு வெளிப்பாடுகள் பெற்றாலும் என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். அதோடு கூட அந்த அவங்களுடைய வெளிப்பாடுல நான் ஜெபிக்க தேவையில்லை என்ற வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கும். அப்படி ஒரு கட்டாயமோ அந்த ஒரு அவருக்கு ஒரு வெளிச்சம் அப்படி கிடைக்கல. ஆனா என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு? உபவாசங்கள் இல்ல, ராத்திரிகள் கண் விழிப்புகள் இருந்த உபவாசிக்கிற, அதே போல எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்றா இல்லையா? சொல்றாரு, அவர் எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எல்லா கடிதங்களையும் அவர் நான் உங்களை என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் உங்களை நினைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நிருபங்கள் எழுதும்போது சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டு என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் நீங்க எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்துல யாருக்கு விருப்பம் இருந்தது? அது ஒரு பழக்கம் இருந்தது. அது ஒரு வழக்கமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் தான் நமக்கு அதிகமான கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? ஜெபிக்கணும் சொல்லி. பழைய ஏற்பாட்டில் அதிகமான கட்டளைகள் கொடுக்கப்படலை, ஆனால் ஜெபித்தாங்க. புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துவங்கி எல்லா நிருப ஆக்கியும் கூட என்ன எழுதியிருக்காங்க? ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்லி, நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாங்க. ஆக நாம் ஜெபிக்கணுமா கூடாதா? ஜெபி. சரி. அதனால ஜெபம் தேவையில்லைன்னு சொல்லி யாராவது சொன்னா சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஜெபம் பண்றதுக்கு பைபிள் கற்றுக் கொடுத்திருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிற, பவுல் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டோட புதிய ஏற்பாட்டில் அதிகமான வசனங்கள் ஜெபிக்க சொல்லியிருக்கு. அதனால நாங்க ஜெபம் பண்ணதான் செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா சொல்லுங்க. unanswered prayers என்று எதுவுமே இல்லை. பதிலளிக்கப்படாத ஜெபங்கள் என்று எதுவுமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் ஜெபிக்க தேவையில்லை என்பதோடு அடுத்து நாம் எதையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவரு ஒருவேளை கேட்டா கூட பதில் அளிக்காமல் இருப்பதில்லை. எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து விடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு இல்ல நீங்க ஆமென் சொல்றீங்க, கொஞ்சம் புரிஞ்சு சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறாரா? பைபிள் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னு சொல்லுது. இது சத்தியம், அதை நான் மறுக்கல. சத்தியம் சத்தியம் தான். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ கேளு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைச்சிருச்சா? நம்ம ஒரு சில இந்த மாதிரி கேள்வியை கேட்கும் போது, நம்ம ஒரு சிலர் குழப்பும் போது, நாம சத்தியத்தை பார்க்கணும், நடைமுறையை பார்க்கணும். சத்தியம் என்ன சொல்கிறது, நிஜத்தில் என்ன நடக்கிறது, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு, வித்தியாசம் என்ன என்று பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நாம் ஜெபத்துல நிறைய காரியங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே இதைத்தாரு சொல்லி நம்ம கேட்கும் போது நிறைய காரியங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்து விடுகிறார். சில காரியங்களுக்கு ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். சில காரியங்களுக்கு இல்லை என்ற பதில் சொல்லி விடுகிறார். சில காரியங்களுக்கு நாம் என்ன கேட்கிறோமோ அதுக்கு மாறாக பதில் கொடுக்கிறார். இது தேவனுடைய நடைமுறை. ஆனா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், answered prayer is not always a blessing. பதிலளிக்கப்பட்ட ஜெபங்கள் எல்லாமே எல்லா நேரமும் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. வேதத்திலிருந்து தான் சொல்றேன், தனியா சொல்லல. வேதத்திலிருந்து சொல்றேன். ஆண்டவர் நம்ம கேட்கறதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அது எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்ததா என்று சொன்னால் இல்லை. இறைச்சியை கேட்டாங்க, அது என்ன வச்சு? ஜனங்கள் இறைச்சி, இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சியை கேட்டாங்க ஆண்டவர், அது என்ன வச்சாங்க? அதுவே அவர்களுக்கு சாபமா மாறிடுச்சு. சாலமோன் அவர் கேட்ட ஒரு காரியம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு
அவர் என்ன கேட்கிறாரு? ஞானத்தை கேட்கிறாரு. ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. அவர் கடைசி முடிவு என்னாச்சு? அந்த ஞானத்தினால எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்துச்சு. அந்த ஒரு மனுஷனுக்கு நட்டமாயிடுச்சு. அவர் மட்டும் இல்லைங்க, 1000 பேர் 1000 மனைவி அவங்க எல்லாம் ஞானி இல்லாம ஆகிட்டாரா இல்லையா? அப்ப அந்த ஞானம் என்னாச்சு? அவருக்கு பிரயோஜனம் இல்லாம ஆயிடுச்சு. நான்லாம் நிறைய நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். நிறைய ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னுடைய முட்டாள்தனமான ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்காமல் இருந்ததற்காக நன்றின்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒன்று அவசரப்பட்டு கேட்டுருவோம். ஒன்று சொல்லட்டுமா, நீங்க எப்படி என்னை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு தடவை எனக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டை. அப்போ நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என் மனைவி எடுத்துக்கங்க ஆண்டவரே. அந்த ஜெபத்தை ஒருவேளை ஆண்டவர் கேட்டுதான் இருக்கும். நம்ம ஆத்திரத்தில் என்ன செஞ்சிடும், யாராவது ஒருத்தங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடும், ஏதாவது பேப்பர் டாக்ஸ் எடுத்துருக்கல அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேட்டோம். அந்த ஜபத்துக்கு மட்டும் தேவன் பதில் கொடுத்தா நம்ம ஒரு கொலைகாரன் இல்லையா? நம்ம ஒரு கொலைகாரன் நம்ம. அது பதிலளிக்கப்படாத ஜபங்கள் எல்லாம் தேவனால் நிராகரிக்கப்பட்டவைகளும் அல்ல. புரியுது என்ன சொல்றது? ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார், அது எல்லாமே ஆசீர்வாதம் அல்ல. அநேக ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல, அதெல்லாம் ஆண்டவர் நிராகரிச்சிட்டார்ன்ற அர்த்தம் கிடையாது. அது தவறான ஜபமாகவும் இருக்கு. புரிஞ்சது இல்ல? நிறைய பேர் புரியல. இப்ப நீங்க ஒரு காரியத்தை ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கலன்றதுனால அது தவறான ஜெபம் சொல்லி ஆண்டவர் நினைச்சிட்டாரா? அப்படி இல்லை. ஒரு சில நேரங்கள் ஆண்டவர் தாமதமா கொடுக்குறாரு. ஒரு சில இப்போ எனக்கு நிஜமா 4 வீலர் ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது. இப்ப நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுங்க. கிடியன் பாஸ்டர் ஆதம்பாக்கத்துல அவர் இன்னோவா கார்ல போறாரு, எனக்கு ஒரு கார் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் என்ன செய்வார்? உடனே கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் இருக்கு நான் செய்யணும். முதல்ல கார் ஓட்ட பழகணும். அடுத்து நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி அப்புறம் சென்னையில ஓட்ட முடியுமா? சென்னையில ஓட்டி ஈஸியா ஓட்டி சென்னையில ஓட்டி பழகணும். அதுக்கு பிறகுதான் என்ன செய்வது? அப்புறம் நான் கேட்டேன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பாரு. ஆனா நான் ஜெபம் பண்ற ஜெபம் ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கலன்றதுனால அது தவறான ஜெபமா? தவறான ஜெபம். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய ஆதீன காலத்தில் ஆதீன நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு ஏடிஎம் மிஷின் கிடையாது ஆண்டவர். நம்ம கேட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிற ஏடிஎம் மிஷின் கிடையாது. நமக்கு ஆண்டவர் எப்போ எதை எந்த நேரத்துல யார் மூலமா நமக்கு கொடுக்கணும் என்று தேவன் தம்முடைய ஆதீன காலத்துல எல்லாவற்றையும் முன்குறித்து வச்சிருக்கிறார். நம்ம அவசரம் கொடுத்த மாதிரி நம்ம நினைச்சு முடியாது. கேட்கும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நம்ம தவறான காரியங்கள் அப்படி சொல்லப்படும் போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை உடனே பதில் கொடுக்காததுனால் தேவனுடைய ஜபத்துக்கு பதில் செவி கொடுக்கவில்லை என்று நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லது என்னுடைய ஜபம் தவறான ஜபம் என்று நம்ம நினைச்சு விடக்கூடாது. அந்த ஜபத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? ஆண்டவர் வச்சுக்கிறேன். அவர் எப்போனாலும் பதில் கொடுக்கலாம். அவருக்கு ஏற்ற நேரத்துல அவர் எனக்கு பதில் கொடுக்கலாம். ஆனால் ஜபம் தவறான ஜபம் அல்ல. சரியா? அதனால இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பதில் கொடுத்துட்டா ஆண்டவர் பதில் கொடுத்தது பூரா ஆசீர்வாதம் என்று நம்ம நினைச்சிட முடியாது. பதில் கிடைக்கல என்றதுனால அது தவறான ஜபமாவோ கர்த்தர் நிராகரித்த ஜபமாவோ நாம் எடுக்க தேவையில்லை. அதனால என்ன சொன்னா அன்ஆன்சர்ட் பிரேயர் சொல்லி யாராவது சொன்னாங்க, நீ ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கும், எல்லாத்தையும் கொடுத்துருவாருன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா பதில் கொடுக்கவும் செய்கிறார், கொடுக்காமலும் இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? நான் நிறைய ஜபங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கல. பிஆர்எஸ் கொடுத்து கவர்மெண்ட்ல சர்வீஸ்ல இருந்து வெளியே வந்து 1.5 வருஷம் பென்ஷனுக்காக நான் காத்துருக்கேன். பொதுவாகவே அரசாங்கத்தில் வேலை செய்தவங்க ரிட்டையர்ட் ஆகும் போது அவங்களுக்கு உடனே பென்ஷன் கிடைச்சது ஒரு 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் கிடைச்சு. எனக்கு 1.5 வருஷம் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு அந்த பதில், எனக்கு பென்ஷன் உடனே கிடைக்கணும். 1.5 வருஷம் கர்த்தர் என்னை காய வச்சேன். எனக்கு பதில் கொடுக்கல. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அதில் ஒரு நோக்கம் வச்சிருந்தேன். அந்த 1.5 வருஷத்துலதான் ஸ்டீவன் செல்வராஜ் என்ற ஒரு மனிதனை உருவாக்க
உருவாக்குவதற்காக தேவன் அந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளும். உடனே கொடுத்திருந்தாங்கன்னா நான் எனக்கு சிறு வயதுல இருந்து பசின்னு என்னன்னு தெரியாது, பட்டினின்னு என்னன்னு தெரியாது, அப்படியே வளர்த்துட்டேன். நான் அடுத்த அரசாங்க பணியில இருக்கும் போது எனக்கு அந்த இன்னும் கொஞ்சம் அந்த திமுரு ஆணவ பெருமை எல்லாம் கூடி போயிடுச்சு. இப்போ நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், அதே அதிகாரத்து தொழில நான் ஊழியத்துக்கு வந்தேன். என்ன இருக்கும் ஆண்டு சொன்னார், உங்களுக்கு முதன்மையா இருக்க விரும்புகிறவன் என்ன செய்யணும், எல்லாருக்கும் பணிவிடைக்காரன் வேலைக்காரனா இருக்கட்டும் அப்படின்னு. அந்த வேலைக்காரனை உருவாக்கணும்னா நான் உடனே ஊழியத்துக்கு வரும்போது அதிகார தோணியில இருக்கும்போது அரசாங்கத்து பதவியில் உட்கார்ந்து அப்படியே நேரம் ஊழியத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? என்னை உடைக்கணும், என்னை சுக்குநூறு ஆக்கணும், அதுக்கு தான் கத்தை பயன்படுத்த முடியும். அந்த 1.5 வருஷம் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கல. எனக்கு நான் பார்த்தேன் நிறைய நேரத்தில் நிறைய பேர் சொல்லி கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா நிற்குது அப்படித்தான் நினைச்சது. ஏன் சொன்னார், இறக்கமுள்ள கர்த்தர் நல்ல கர்த்தர் கேட்டா கொடுப்பார், எனக்கு கொடுக்கலையே. ஏன் பிரியமானவர்களே, நீங்க நிறைய நேரம் ஜெபம் பண்றீங்க, நிறைய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி நடக்கலைன்னு சொல்றாங்க, நொந்துக்கிறாங்க. ஜெபம் பண்ணி அது நடக்கல, அது கிடைக்கல, ஆண்டவர் பதில் கொடுக்கல, ஆண்டவர் செவிடன் போல இருக்கிறாருன்னு சொல்லி நொந்துக்கிறாங்க. அதுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா, நொறுக்கி சரிப்படுத்தி அந்த என்ன கேட்கிறோமோ அதுக்கு தகுதிப்படுத்துறாரு. தகுதிப்படுத்தாம தேவன் தம்முடைய வேலைக்கு பயன்படுத்துவதில்லை யாரையும். அதற்காக உருவாக்கணும். உங்களுடைய நிறைய ஜெபங்களுக்கு பதில் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியும், ஆண்டவர் உங்களோடு கூட ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், உங்களுடைய ஏதோ ஒரு சுபாவத்தை அதை வேறெடுக்க வைப்பதற்காக கர்த்தர் அந்த தாமதத்தை அனுமதிக்கிறார். சோர்ந்து போக நான் ஜெபம் பண்றேன், எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படாத ஜெபங்களாக இருந்தாலும் தவறு. ஆண்டவர் நம்ம கைவிட்டாரா, கைவிட்டாருன்னு மட்டும் நினைச்சிடாங்க. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல, அப்ப ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் சொல்லி மட்டும் ஒரு நாள் நினைச்சிடாங்க. நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படாத ஜெபங்கள் இருக்கும் போது ஒன்று நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. யார், நம்முடைய ஆண்டவர். வேதமே என்ன சொல்றதுன்னு சொன்னா, நீங்க பதில் அளிக்கப்படாத ஜபங்களும் இருக்குன்னு சொல்லி வேதமே சொல்லுது. சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆண்டவர் எனக்கு செவி கொடார். வசனமே சொல்லுது, நான் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க மாட்டார். இது வேதம் சொல்லுகிறது. நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க, பதிலளிக்கப்படாத ஜபங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லி. ஆனா வேதம் என்ன சொல்லுது, நாம் அக்கிரம சிந்தையோடு இருந்தா போனால் நமக்கு நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்காது. எல்லாரும் சேர்ந்து 1 யோவான் பக்கத்தில் இருக்குமா, அதில் நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். 1 யோவான் 3:20 வாசிக்கிறேன். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். இந்த வசனம் கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு காரியத்தை புரிய வைக்குது. நம்முடைய இருதயம் நம்முடைய குற்றவாளிகளா தீர்க்கிறதா, அதாவது 20வது வசனம், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் 21வது வசனம் என்ன சொல்லுங்க, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருந்தால். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துக்கணும். 20வது வசனம் என்ன சொல்லுது, நான் குற்றவாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சா என்ன நடக்கும், நம்ம ஜெபத்துக்கு என்ன பதில் கிடைக்கும். குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லி இருந்தா அதுக்கு என்ன பதில் கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லு. நாம் குற்றவாளிகள் என்று தீர்ப்போமானால் அப்படின்னு சொல்லிட்டு, தீர்க்காதிருந்தால் நாம் என்ன செய்வோம், அவராலே நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியான நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவோம், ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது என்பதை தான் அந்த வசனம் சொல்லுவோம். நம்முடைய இருதயம் நம்முடைய குற்றவாளிகள் என்று தீர்த்தார். நம்முடைய இருதயமே நம்மள தவறா இருக்கிறோம் என்று சொல்லிச்சுன்னா நம்ம கேட்டவைகளை பெற்றுக்கொண்ட நிச்சயம் நமக்கு இருக்காது. வேதமே நமக்கு சொல்லுது. அதனால அன்ஆன்சர்ட் பிரேயர் சொல்லிட்டு இருக்கா
பதிலளிக்கப்படாத ஜெபங்கள் இருக்கான்னு சொன்னா இருக்கு. அதுல ஆண்டவர் காரணம் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் வேதம் காரணம் வைத்திருக்கிறது. ஆக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்ட ஜெபங்கள் மட்டுமே இல்லை, கேட்கப்படாத ஜெபங்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டி இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது, நாம் சோர்ந்து போகக்கூடாது. அடுத்து சபைகள்ல இன்றைக்கு ஜெபத்தை குறித்து இருக்கிற தவறான முறைகளை நான் பார்த்த விதத்துல சொல்றேன். எல்லா காரியத்திலையும் சபையில என்ன சொல்றாங்க, ஜெபம் 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 ஜெபம். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். 3 நாள் ஜெபம் பண்ணுவோம், 7 நாள் ஜெபம் பண்ணுவோம், 21 நாள் ஜெபம் பண்ணுவோம், 40 days 40 நாள் ஜெபம் பண்ணுவோம், எங்கேயா வளர்ந்துட்டு போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெபத்தை குறித்து திருச்சபைகளிலே வந்திருக்கிற நல்ல ஒரு விழிப்புணர்வு, ஒரு எழுச்சி இது தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்கான தேவனை துதிக்கிறது. ஜெபம் இந்த ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, a prayerful church is a powerful church. A prayerful church is a powerful church. ஜெபிக்கிற சபை ஒரு வல்லமையான சபை. நீங்க ஜெபம் பண்றீங்க, நல்ல வல்லமையான ஒரு சபையா இருப்பீங்க, நிச்சயமா அது நடக்கும். உங்களை ஜெபங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் இருக்கு. ஆனால் அதே நேரம் எல்லாவற்றிற்குமே வெறும் ஜபத்தை மாத்திரமே நாம் நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் வெறும் ஜபத்தை மாத்திரமே நாம் நம்முடைய ஆயுதமாக வெற்றிக்கு, வல்லமைக்கு, ஜெயத்துக்கு அதுதான், அது மட்டும்தான் ஆதாரம் என்று, அது மட்டும்தான் ஒரே வழி என்று நாம் நினைத்தோமானால் அங்கே நாம் தவறிக்கொண்டிருக்கிறோம். ஜபம் ஒரு வழி, பல வழிகளில் ஜபமும் ஒரு வழி. ஆனால் ஜபம் மாத்திரமே வழி என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. கொஞ்சம் கடினமா இருக்குல்ல நான் சொல்றது? நிஜத்தை பேசுகிறேன், சத்தியத்தை பேசுகிறேன். சிலரை தேவன் ஜபத்திற்கென்று பிரித்தெடுக்கிறார். ஜப ஊழியத்திற்கென்று சிலரை தேவன் பிரித்தெடுக்கிறார் இந்த நாட்டில். ஆனால் போதவருடைய வேலை ஜபத்தை நடத்துகிற, ஜபத்துக்கு அந்த ஜப ஊழியம் அவருக்கு கொடுக்கப்படுவது அல்ல. ஜபமும் ஒரு ஊழியம். ஆனால் ஜப ஊழியத்தை நடத்துகிற, முழு பொறுப்பெடுத்து நடத்துகிற ஊழியத்தை தேவன் போதகர்களுக்கு கொடுப்பதில்லை என்று வேதத்திலிருந்து நான் சொல்றேன். ஜபம் மாத்திரம் வேதம் என்று சொல்லுதுன்னு சொல்றேன். தேவனோடு ஜனங்களை ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜனங்களை அப்படி தேவனோடு ஒப்புரவாக்கு, எல்லாரையும் தேடினவர்களால் நிறுத்தும். போதகர்களுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் கொடுத்திருக்கு. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க தெரியும், ஓராசிரியர் பள்ளின்னு சொல்லி. ஓராசிரியர் பள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1 to 5 வரையும் இருக்கிற பள்ளிகளுக்கு சின்ன, அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஸ்கூல்ல ஒரு வாத்தியர் தான் இருப்பார், தலைமை ஆசிரியராக இருப்பார். அவர் தான் தலைமை ஆசிரியர், அவர் தான் டீச்சர். அந்த 1ஆம் இருந்து 5ஆம் வரையும் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் ஒருத்தர் தான் பாடம் நடத்துறார். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அந்த வாத்தியார் அவருக்கு கணக்கு பாடம் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி வச்சுக்கீங்க. கணக்கு பாடம் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு கணக்கு பாடம் பிடிக்குதுன்னு சொல்றதுனால வர்ற எல்லாருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் 1ஆம் இருந்து 5ஆம் வரை இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கணக்கை மட்டும் எடுக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? மற்ற சப்ஜெக்ட் தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, வரலாறு தெரியாது, அறிவியல் தெரியாமலே அந்த மாணவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, வளர்ந்துடும். திருச்சபையில் இன்னைக்கு காணப்படுகிற குறை என்ன தெரியும்? ஜபத்துல மட்டும் போதகர்கள் வளர்த்தால் மற்ற எல்லாத்திலையும் குழந்தைகளாவே இருப்பாங்க. ஜபம் முக்கியம். அதே நேரத்துல இணையாக, கூடுதலாக அதோடு சேர்த்து கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னா ஜபம் சரியான முறையில் கூட போக. இங்க 21 நாள் நீங்க உபவாச ஜபம் போட்டிருக்கீங்க. 2021ஆம் ஆண்டு நீங்க திட்டமிடும் போது 21 நாள் உபவாச ஜபம் வைத்தீர்கள் என்று திட்டமிட்டார். 21 நாள் வேத தியான திட்டமிடுதலையும் அந்த வேத தியான பெருவிழான்று ஒரு ஒழுங்கையை நீங்க செய்யும். சம விகிதத்துல வளர்ச்சி இல்லை என்று சொன்னா, வெறும் ஜபத்துல மட்டும் போனா இந்த கை மட்டும் ஓங்கி நிற்கும், இந்த கை என்ன செய்யும்? இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறோம். நம்ம ஜெபித்து வெறும் ஜபத்தோட முடிச்சிட்டோம் சொன்னா, அதை விட வேதத்தை வாசித்து வேதத்தின் வசனம் சொல்லுகிற காரியங்களின் அடிப்படையில் நம்ம ஜபம் பண்ணணும்னு சொன்னா அதுதான் நிஜமாய் கனிவுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்மளை வழி நடக்கும். எத்தனை பேர் கேட்கிறீங்க?
காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல நான் ஜெபம் பண்ணணுமா பைபிள் படிக்கணும்? ஜெபம் பண்ணணும். வெரி குட். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? ஜெபம். இது நீங்க சொல்ற பதில். ஆனா பைபிள் என்ன சொல்றதுன்னு சொன்னா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவருடைய ஜெபம் அறிவு. அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும்? வேதத்தை எடுக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தின் அடிப்படையில நம்ம ஜெபம். சரியா? அப்போ நமக்கு அந்த சரியான ஒழுங்குல போகணும்னு சொன்னா நம்ம எதுல ஒதுங்கிட மாட்டோம், ஓரத்துல ஒதுங்கிட மாட்டோம். சரியான அந்த வளர்ச்சி சரியா இருக்கும். வேதத்தை வாசித்துட்டு அதுல இருந்து நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொன்னா நமக்கு அதுதான் அர்த்தமுள்ள ஜெபமா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்குள்ள வழிநடத்தணும். அடுத்து இன்னொரு சபைகளை காணப்படுகிற ரொம்ப அதிகமாய் காணப்படுகிற காரியம், ஜெபத்தை ரொம்ப வளம்பரப்படும். ஜெபத்தை என்ன செய்யணும்? வளம்பரப்படும். எல்லாருக்கும் அதிகமாக வளம்பரப்படுத்தும். இதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிற பத்தி யாரும் இல்லை. நீ கதவை கூட்டிட்டு என்ன செய்யும்? கால்பால போட்டுட்டு யாருக்கு ஜெபம் பண்ணு? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. வெளியரங்கமாய் தேவன் பண்ணுங்க. இதுதான் ஜெபம் முறை. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லி ஊர் முறை டாண்டா போறோம். இத்தனை நாங்க இத்தனை நாள் ஜெபம் பண்றோம் ஊர் முறை டாண்டா போட்டு எத்தனை சோசியல் மீடியா இருக்கா அவங்க விளம்பரப்படுத்திடும். இந்த சோப்புக்கும் பேஸ்டுக்கு தான் விளம்பரம் வருது. இப்ப அதிகமா எதுக்கு விளம்பரம் வருது? கிறிஸ்தவத்துல உபவாச ஜெபத்துக்கு விளம்பரங்கள் அதிகமா வருது. சரியா என்ன சொல்றது? நமக்கு ஜெபம் பண்றியா, யாருக்கு சத்தம் போடாம சொல்லாம என்ன செய்யும்? அதை கூட்டிக்கும். நீ உள்ள இருக்கிறது யாருக்கு தெரியப்படுது? யாருக்கு ஜெபம் பண்ண? நீ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம். இது வேற முறை இல்லையா? நம்ம என்ன எங்க போயிட்டு இருக்கோம்? எங்கேயும் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா ஒரு வியாதி இருக்கு. என்ன வியாதின்னு சொன்னா, ஜெபத்துல ஐயா தனி ஜெபத்துல ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனா கூடி வர்ற ஜெபத்துல மட்டும் என்ன சொல்றாரு? ரொம்ப உற்சாகமா ஜெபம். இது சரியா? என்ன பதில் சொல்ல மாட்டீங்க? உங்களை தாக்குறதுக்காக வரல, நான் வேதத்துல இருந்து சொல்றேன். நீங்க சரி பண்ணிக்கலாம். என் மேல அதாவது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாருன்னா அது அப்புறம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நம்ம என்ன செய்யலாம்? ஏன் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நான் தனியாக ஜெபிக்க கொஞ்ச நேரம் கூட நான் தனியா ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனா கூடி வர்ற ஜெபத்துல நான் சேர்ந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா சரியா? தனியில உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணாம கூட்டத்துல ஜெபம் பண்றது அது பொதுவாகவே மிகப்பெரிய நடிப்பா தான் மாறி. ஆண்டவருடைய சமூகத்துல நான் தனியா காத்திருக்கேன். காத்திருந்துட்டு அப்புறமேல எல்லாரோட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். எவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கு. இதுதான் வல்லமை. தனி ஜெபத்துல நமக்கு குறைஞ்சு போயிடும். மகிமையில அந்தியோகியா திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளாக உங்களோடு கூட ஆண்டவர் இந்த மாலை நேரத்துல பேசுகிறேன். கூடி ஜெபம் பண்ணுகிறதற்கு நீங்கள் எப்படி முக்கியம் கொடுக்கிறீர்களோ அதை போல அதை விட தனி ஜெபத்துல நீங்க ஆண்டவரோடு காத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்க. ஆண்டவரை காத்திருக்க, தனி ஜெபத்துல காத்திருக்க. அதுக்காக இந்த கூட்டு ஜெபத்துக்கும் உபவாச ஜெபத்துக்கு நான் எதிரியான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஆனால் எது பிரதானமானது, எது முக்கியமானது, நான் எதற்கு முக்கியம் கொடுக்க வேண்டும் சொல்லி பார்க்கணும். நான் ரெண்டுக்கும் முக்கியம் கொடுக்கிறேன். இதை செய்யாமல் நான் இங்கே வருவது, தனி ஜெபத்தில் செய்யாமல், தனி ஜெபத்தில் நேரத்தை செலவழிக்காமல் நான் கூட்டு ஜெபத்தில் கலந்து கொள்வது, அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தப்படும். தனி ஜெபத்திலே இருப்பேன். தனி ஜெபத்தில் போதுமான அளவு ஜெபம் பண்ணுவேன். பிறகு கூடி வந்து ஜெபம் பண்ணுவேன். இந்த காரியங்களை நாம் சரி செய்து கொள்ளும் போது நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய காரியம். ஜெபம் பண்ணணும், வேதம் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லணும். அடுத்து நம் ஜெபங்கள் எல்லாமே பதிலளிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னாங்கன்னா, பதிலளிக்கப்படாத எனக்கு கிடைக்காத, நான் கேட்டு கிடைக்காத ஜெபங்கள் நிறைய இருக்கின்றத நெஞ்செடுத்து சொல்லுங்க. குறை இல்லை, பாவம் அல்ல. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, கர்த்தர் பதில் கொடுக்கலன்னு சொன்னா அது நீங்க ஏதோ பாவத்தில் இருக்கீங்கிற அர்த்தம் கிடையாது. இல்ல உங்க மேல ஒரு பெரிய குறை இருக்கு, ஏதோ ஒரு சாபம் இருக்கு, ஏதோ ஒரு தண்டனை இருக்கு, அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு நாள் நினைச்சிடாது. என் ஜெபம் ஆண்டவர்கிட்ட வச்சுட்டேன். அண்ணா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நெஞ்செடுத்துட்டு வந்தார், அந்த வச்சுட்டா நான் போயிட்டாரு. ஆண்டவர்கிட்ட வச்சாச்சு, அவ்வளவுதான், எழுதுட்டேன். நான் சொல்ல வேண்டிய ஆளுங்க சொல்லிட்டேன். அவர் எப்ப கொடுப்பாரோ அது அவருக்கு தெரியும். ஆனா நான் என்ன செஞ்சுட்டேன், என் அப்ளிகேஷன் அங்க வச்சாச்சு. அவர் எப்ப வேணாலும் கொடுப்பாரு, கொடுக்கட்டும், கொடுக்காம இருக்கட்டும். நான் என்ன செய்யறேன்,
நான் சொல்ல வேண்டியது சொல்லி. அதனால நீங்க என்ன செய்யலாம், ஆண்டவர்கிட்ட நம்ம இப்ப நிறைய காரியங்களை ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நிறைய வச்சிருக்கிறோம், நிறைய காரியங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு, ஸ்தோத்திரம். கிடைக்காத ஜெபங்களுக்கு அதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் சொல்லி பண்ணலாம். அதனால ஜெபம் பதிலளிக்கப்படாத ஜெபங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். மூணாவது அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், சபைகள்ல இன்னைக்கு வெறும் ஜெபம் சொல்லி இருக்கிறதுக்கும் அதே போல கூட்டு ஜெபம் அதுக்கு மட்டும் முக்கியம் கொடுக்கிறது, அதோடு இந்த விளம்பர ஜெபம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அந்திய திருச்சபை விலகி இருக்கணும். ஜெபம் பண்றோமா அந்தரங்கத்தில் நான் ஜெபம் பண்றது ரிசல்ட் தான் இங்க வரணுமே வெளியே, நான் ஜெபம் பண்றது வெளியே பண்ணக்கூடாது. நான் ரொம்ப ஜெபம் பண்றேன்னு சொல்றேன், ரொம்ப காட்டும் போது ரிசல்ட் குறையா இருக்கும். ஆனா வெளியவே தெரியாம நம்ம ஜெபம் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு எது வேணும் நீங்க முடிவு பண்ணிக்கணும். சரியா? இப்போ செய்திகளை போவோம், இல்லை கண்களை கூட ஜெபம் பண்ணுமா? பரலோகபிதாவே, இப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார், எங்களை ஆயத்தப்படுத்த முடியாது தெய்வ சமூகத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபம் ஆண்டவர் என்ன செய்றார், மத்தேயு 6:8 நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம ஜெபம் பண்ணணும் தான் அவசியம் இல்லை. ஆனா என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று மத்தேயு 6:8 சொல்லுது. அதை நீங்க குறிச்சுக்கணும், மத்தேயு 6:8 குறிச்சுக்கணும். அதுல ஆண்டவர் நாம் கேட்காமலே தேவன் நமக்கு கொடுக்க அவருக்கு தெரியும். நம்ம தேவை என்பதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இது வசனமா? வசனம் தானே. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, ஆண்டவர் நல்லவரா இல்லையா? நல்லவர். வசனம் என்ன சொல்ற, சங்கீதத்துல வசனம் என்ன சொல்றதுன்னா, தாவீது சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்திருப்பார். கர்த்தர் நல்லவர் தான். நம்ம தேவையில தெரிஞ்சிருக்காரா இல்லையா? எனக்கு கிறுக்குத்தனமான ஒரு கேள்வி, ஆண்டவரே நீங்க நல்லவர், நான் ஜெபம் பண்ணாமலே நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு எனக்கு என்ன தேவைன்றது தெரியும், அப்புறம் என்னத்துக்கு நான் ஜெபம், நான் கேட்காமலே நீங்க கொடுக்க கூடாதா? நிறைய வாழ்ந்தவங்க இந்த கெட்ட குணம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி, இது கெட்ட குணம் நல்ல குணம், நல்ல குணமா கெட்ட குணம், அது நல்லவர் தானே, அப்படியே நம்ம கேட்கணும்னு சொல்றாரு. கேளு 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 கேட்டா கொடுப்பன்றாரு, கையில வச்சிருக்கிறாரு, நமக்கு தான் கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன கண்டிஷன் போடுறாரு, கேளு. இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், இங்க கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நான் என்ன கேள்வி கேட்கிறோம், உங்க சிந்தனைக்குள்ள ஒரு கேள்வியை வைக்கிறேன். எல்லாரும் நம்ம சிந்திக்கணும், கர்த்தர் ஏன் நமக்கு கேட்காம கொடுக்க மாட்டார்? ஏன் கொடுக்கிறது இல்ல? நாம கேட்டா தான் கொடுக்கிறோம். அது என்ன ஒரு பழக்கம்? நான் கேட்கறது தப்பா இல்லையா? சரியா? யாருக்காவது அந்த கேள்வி வந்திருக்க? அதை மாதிரி யோசிச்சிருக்கீங்க? யோசிக்கல. கொஞ்சம் கேள்வி இல்லைன்னா கிறுக்குத்தனமா இருந்தாலும் தப்பு இல்லை, கேள்வி கேளுங்க. நிறைய வசனத்திலிருந்து நிறைய கேள்வி கேளுங்க. அது ஆண்டவரை குற்றப்படுத்துறது ஆகாது. ஆனா இன்னும் கொஞ்சம் வேதத்துல ஆழமாய் அவரை அறிகிறதுக்கு வசதியா இருக்கு. கேள்வி நம்ம நிறைய கேட்கிற வசனத்துல ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகள் இப்படி கேள்வி கேட்கறத அதாவது வெறுக்க மாட்டோம், அதனால நம்ம தண்டிச்சிட மாட்டோம். மாறாக கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அந்த நம்ம கேட்கத்தான் வேதத்திலிருந்து நம்ம நிறைய காரியத்தை கற்றுக்கணும். இன்னொன்னு சொல்றேன், குருட்டுத்தனமா வசனத்தை நம்பாதீங்க. நிறைய கேள்வி கேட்கத்தான், கேள்வி கேட்கத்தான் அந்த கேள்வியில வசனத்துல ஆழங்கள் வரும். சரி, இப்ப நான் கேட்ட கேள்வி என்ன? நான் ஆண்டவர்கிட்ட இது என்னுடைய கேள்வி, வசனத்தை தேடிடாதீங்க, வசனத்தை சொல்றேன்னு சொல்லிடுறாரு. நான் எனக்கு இருந்த கேள்வி என்ன கேள்வி? ஆண்டவர் ஏன் நான் ஜெபம் பண்ணாம கொடுக்க மாட்டேங்கிறேன்? ஏன் கேட்டா தான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக இருக்கிறது. அப்படியே ஆண்டவர் என்னிடத்துல நான் ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் ஏன் அவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறது? இப்ப இந்த கேள்வி வரும்போது நான் கேட்டுட்டு அப்புறம் நான் உட்காந்து யோசித்தேன், ஆண்டவர் ஏன் கொடுக்காம இருக்கிறாரு? கேட்டா கொடுக்கணுன்ற மாதிரி அப்படி ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ இதுக்கு காரணம் நான் என்னவா இருக்கும்னு நான் தான் யோசித்தேன். ஆண்டவர்கிட்ட பரலோகத்துக்கு போனோம். பரலோகத்துக்கு போனோடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன் இப்படிலாம் ஒரு உங்களுக்குன்னு ஒரு
பழக்கம் வச்சுக்கிட்டீங்க, கேட்டாதான் கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் என்னுடைய கற்பனை தான், என்னுடைய தியானத்துல தான் நான் சொல்றேன். இது இந்த வசனத்துல கேட்டாரு, நான் கேட்டுத்தான் பெறணும்ன்றப்போ ஆண்டவர் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறார்? கேட்காம கொடுத்திருக்கிறார். சரியா? கேட்காம கொடுத்திருந்ததை நான் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை வைத்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். நான் ரெண்டு உதாரணம், பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம், புதிய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் கேட்காமலே ஒண்ணு கொடுத்தார் எல்லாருக்குமே. அது என்ன தெரியுமா? நிறைய கொடுத்திருக்கிறாரு. எதை சொல்றேன்னு கேட்கிறீங்க? நமக்கு தெரியணும்ல என்னென்ன ஆண்டவர் ஜனங்கள் கேட்காமலே கொடுத்தது என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. மனுஷனை படைச்சப்ப என்ன செஞ்சாரு? மனுஷனுக்கு வேண்டி எல்லாத்தையும் படைச்சுட்டு தான் மனுஷனே படைச்சாரு. ஆக எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் கேட்டு கொடுத்து கிடைச்சதா? கேட்காமலே கொடுத்துட்டாரு. ஆனா விசேஷமா ஒரு காரியத்தை கொடுத்தாரு ஆண்டவர். இது போல நிறைய கேட்காமலே கொடுத்துருக்கிறாரு. அது கொடுத்ததுல ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யறது? ஆண்டவரே வருத்தப்பட்டிருக்கிறார். என்னன்னா, அவருடைய வேதத்தை, பரிசுத்த வேதத்தை நம்முடைய ஜனங்களுக்கு, தேவ ஜனங்கள் கேட்காமலே தேவன் வேதத்தை கொடுத்துட்டார். எத்தனையோ கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் பார்க்கிறோம். என்ன கொடுக்கிறோம்? எதை பார்க்கிறோம்? வேதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் ஓசியா புத்தகத்தை பாருங்க. ஓசியான்னு ஒரு புத்தகம், 1055வது பக்கம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1055வது பக்கம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? இவங்க கேட்காம என்ன செஞ்சுட்டாங்க? அந்த எல்லா மகத்துவங்களை எல்லாம் வேதமாக இவர்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். ஆனா என்ன செஞ்சுட்டாங்க ஜனங்கள்? இவங்கெல்லாம் அதை எப்படி நினைச்சிட்டாங்களா? அந்நிய காரியம், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதனை. சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, சகல பிரஸ்தாபத்தை பார்க்க அந்த வேதத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் சொல்லி அந்த வேதத்தின் அருமையை அறிஞ்சோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் அவருடைய வேதத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? இதை அந்நிய காரியமாக எண்ணினார். என் கூட வரீங்களா இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சுட்டு இருக்கா இல்லையா? நம்ம கேட்காமலே என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? வேதத்தை கொடுத்துட்டார். ஆனா நம்ம என்ன எப்படி வச்சுக்கிட்டோம்? அந்நிய காரியம். கேட்காம கொடுத்தா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு தேவை இருந்தா தான், நம்ம காசு கொடுத்து வாங்கினா தான் அதோட அருமை தெரியும். அதை விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு நல்லா தெரியும். காசு கொடுத்து வாங்கினா தான். இலவசமா தானா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு குப்பையில தான், மூளையில கிடக்கும். சரி, புதிய ஏற்பாடு ஒரு இது பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் கேட்காம கொடுத்தது எதாவது சொல்லணும், ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா வந்த பிறகு கிருபையும் சத்தியமும் யார் மூலமா உண்டாயிடுச்சு? இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாயிடுச்சு. அந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இன்னொரு மீது என்ன இருக்கு? கிருபை. இந்த கிருபை யார் வந்த பிறகு வந்துருச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா வந்துச்சு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, என்ன மார்கட்டி நெஞ்சு நிமித்தி சொல்லிட்டு இருக்கிறோம்னா, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா கிருபை பெற்றிருக்கிறோம். நல்லா ஆடி பாடுறோம். இருக்கிற எல்லா பாடல்களை விட சத்தியங்கள்ல கிருபையை பத்தி தான் அதிகமா கிருபை பாட்டு பாடும் இல்லையா? நற்செய்தி பாடல்களை விட கிருபையை பத்தி தான் அதிகமான பாடல்கள் வருது. ஏன்னா நமக்கு என்ன செஞ்சு என்ன கிடைச்சிருக்கு? ஆண்டவரை கேட்காம அள்ளி கொடுத்துட்டு கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். கிருபையை குறித்து அந்த யூதா என்ன எழுதுறாரு சொன்னா, யூதா 1:4 நீங்க வாசிக்குங்க, நான் சுருக்கமா சொல்றேன். தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்சி இல்லை என்ற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ஜெபம் பண்ணாம என்ன செய்யறது இல்லை, நம்ம கொடுக்கறது. ஒரு சில காரியங்கள் கொடுக்குறாரு, நிறைய கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணிட்டு போறப்ப இந்த ஜெபம் பண்ணாம போகும்போது பாதுகாப்பா பாதுகாக்கிறார். நமக்கு வேண்டிய உடையை கொடுக்கிறாரு, உணவு கொடுக்கிறார், இருக்கிற இடம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கேட்டு ஒவ்வொரு நாள் கேட்டுட்டு இருக்கோம். கேட்காம கொடுக்குறாரு நிறைய விஷயம். நமக்கு தேவையான காரியங்களை, நம்ம தேவையான காரியங்களை தேவனிடத்துல கேட்டுதான் பெறணும்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நம்ம நிறைய காரியங்கள் நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிடறோம்னா, என் கஷ்டம் ஆண்டவருக்கு புரியாது.
நான் இவ்வளவு வேதனைப்படுறேனே, ஆண்டவருக்கு என் கஷ்டம் புரியாதா? என் வேதனை அவர் ஏன் என்னை அனுமதிச்சாரு? இதெல்லாம் புரியாதா கர்த்தருக்கு? ஏன் அவர் எனக்கு உதவி செய்யலாமே? அவர் எனக்கு இதை தெரிஞ்சவர் எனக்கு அந்த அற்புதம் செய்யலாம்னு சொல்லி நான் கேட்கிறோம்ல, நம்ம நினைக்கிறோம்ல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அவர் ஒரு செல்லமா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைங்கள அந்த சாப்பாட்டுக்காக அழுகிறது வித்தியாசமா அழுவாங்க. ஒவ்வொருத்தரும் அழுவாங்க. அந்த குழந்தை அழுகும் போதுதான் நமக்கு என்ன தெரியும்? அம்மாக்கு சரி இந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், இந்த நேரம் தண்ணி கொடுக்கணும், இந்த நேரம் பால் கொடுக்கணும், இந்த நேரம் பிஸ்கட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அவங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு. ஆனால் அந்த பிள்ளைங்க கேட்காம இருக்கிறப்ப நமக்கு என்ன இருக்கு? அம்மா கிட்ட என்ன செய்வாங்க? திருப்தியா இருக்கிறாங்க நினைப்போம். இது மாதிரி இல்லை. ஆனா நம்ம கேட்கும்போது அந்த சந்தோஷப்படுறோம். மழலை மொழியில என்ன வார்த்தையெல்லாம் ஜபத்தை பொறுத்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுக்கு மொழியில ஜபம்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ரொம்ப இந்த பேட்டர்ல தான் ஜபம்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்படித்தான் கேட்கிற ஒரு முறையும் கிடையாது. வைக்கல ஆண்டவர் வைக்கல. அப்பாட்ட நம்ம பேசுறோம், அப்பா எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறோம். அதனால அந்த சின்ன சுருக்கமான முறையில நாம் எப்படி ஜபம் பண்ணினாலும் அது ஆண்டவருக்கு பிரியமான ஜபமா இருக்கு. ஆனா என்ன எதிர்பார்க்கிறாரு? என் பிள்ளை என்கிட்ட கேட்கணும், வாயை திறந்து என்கிட்ட ஆண்டவரே எனக்கு தரங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்னா ஒண்ணு கேட்கிறோம், ரெண்டாவது கேட்காமே இருக்கணும். ஒரு சில காரியங்கள் நம்ம கேட்கறதே கிடையாது. அது புரிஞ்சுக்கீங்களா? நிறைய விஷயங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதே கிடையாது. ஆண்டவர் பார்த்துக்கிறாருன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் வேதம் என்ன சொல்றேன்? கேளு அப்படின்னு தான் சொல்றேன். நம்ம ஆண்டவரத்துல எல்லாவற்றையும் நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாம எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்திற்குரிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி சொல்லுது. நம்ம ஆண்டவருக்கு சொல்லிடணும், கேட்கணும். நம்ம மலையில வார்த்தையை ஆண்டவர் ஆசையாய் கேட்க ஆசையா இருக்கிறார். இப்படி கேட்கிறோம், என்ன கேட்கிறோம், எப்படி எல்லாம் கேட்கிறோம், எதுதான் கேட்கிறோம் பார்க்கிறார் ஆண்டவர். ஆசையா இருக்கிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? அதை ஆண்டவருடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம கேட்கணும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஜபத்துல கேட்கணும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது தான் ஜபம் என்று பைபிள் சொல்லுது, வேண்டுதல் சொல்லுது, விண்ணப்பம் சொல்லுது. இதுதான் ஒன்றும் பெருசா இல்லை. ஆனா நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசுறதா என்னது? ஜபம். அது கூடுதலா வரும்போது உபாசத்தோட ஜபம் வரும்போது அது வேற வேற வார்த்தைகளை நம்ம சொல்லணும். ஆனா நம்ம ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? அந்த விண்ணப்பத்துக்கு ஜபத்துக்கு என்ன வித்தியாசம், வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கு என்ன வித்தியாசம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஜபம் பண்ணணும்னு அவசியம் இருக்க. எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு வேண்டியது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனா நம்ம கேட்காம இருக்கக்கூடாது. அடுத்து இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு முடிவு பண்ணியாச்சா? எல்லாரும் முடிவு வந்துட்டோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஏற்கனவே கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா இப்போ என்ன தெளிவு கிடைச்சது? ஆண்டவர் நான் கேட்பதை எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார் ஒரு தெளிவு கிடைச்சது. அதனால இன்னும் தைரியமா ஜெபம் பண்ணலாமா இல்லையா? எதனால தைரியமா கேட்கணும். சின்ன பிரச்சனையா யாருக்கா வீட்டுல ஏதாவது சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு வார்த்தை, எனக்குலாம் ஒரு வார்த்தை கொஞ்சம் கூடிச்சுன்னா யாராவது கொஞ்சம் கூட்டி பேசினாங்கன்னா, என்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசினாங்கன்னா ஆண்டவரே அப்படி போய் அவங்கள போய் நிக்க மாட்டோம். யார்கிட்ட போய் நிற்பாங்க? நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்யறோம்? மனுஷன் அவன் சொல்லிட்டானா மனுஷன்கிட்ட போய் நிக்கிறோம், அவன்கிட்டயே பேசுறோம். என்னைய அப்படி பேசுறேன்னு கேட்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம போறது கிடையாது. சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அது அர்த்தம் என்ன? என் கணவன் இப்படி பேசிட்டாரு, என் மனைவி இப்படி பேசிட்டா, என் பிள்ளைங்க இப்படி பேசிட்டாங்க, என் மாமனார் என் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பேசிட்டான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்க கிட்ட பேசக்கூடாது. நம்ம எங்க பேசணும்? ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். ஆண்டவர்கிட்ட தான் வரணும். நீங்க யாருக்கு சண்டை போட மாட்டீங்க நம்புறது. கணவர்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா இனிமேல் என்ன செய்யுங்க? இருக்க வாயை கூட்டிட்டு யார்கிட்ட போயிருங்க, கதவை கூட்டிட்டு கத்தி அழுங்க. ஆண்டவரே ஏன் பிரச்சனை, எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்க தான் அவர்கிட்ட பேசு. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? அங்கே போய் பேசக்கூடாது. வேலை செய்யற இடத்துல என்ன செய்யும்? யாராவது பாஸ் சத்தம் போடுறாரா? எதிர்த்து பேசுறாரு. நமக்கு யார் இருக்கா? அவரை கூட மேலான ஒருத்தர் இருக்கிறார். நீங்களாம் என்ன சாதாரணமாக நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன்னா வேலை தானே நடக்கும். நம் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட தான் போய் நிக்கணும். மனுஷருக்கு தயவு செய்து போய் நிக்காது. எந்த ஒரு காரியமானாலும்
கர்த்தர் நான் கர்த்தரே நீரே என் பங்குன்னு சொல்லி தானே சொல்றேன். நம்ம சொத்து கிடைக்கலையா, நம்ம போய் யாருக்கு சண்டை போடக்கூடாது, கோர்ட் கேஸ் போகக்கூடாது, யாருக்கு போய் நிக்கணும். நீரே என் பங்கு, நீங்க தான் எனக்கு எல்லாம், உங்களிடத்துல வந்துடுறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கறத விட்டுட்டு மனசுக்கு போறது, ஏதாவது நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னு சொல்லலாம், தயவுசெய்து நிறுத்து. ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பதற்கு ஆவலாய் காத்திருக்கு. ஒரு மனுஷன் போய் நிக்காது, பிரச்சனை என்ன மனுஷன் கூறுவா, நீங்களே தீர்த்துக்கிறது முடிவு பண்ணாதீங்க. அந்த காலத்துல கோதால இறங்காதீங்க, சண்டைக்கு சண்டை தான்ற மாதிரி நிக்காதீங்க. நமக்கு ஜெபம் என்ற ஒரு ஆயுதம் இருக்குது. எந்த பிரச்சனையான ஜெபம் என்ற ஒரு ஆயுதத்தை வச்சு எதையும் அசைக்கலாம். நான் பேசுகிறது சாதாரண மனிதனிடத்துல அல்ல. என் குறைய நான் சாதாரண அமைச்சர்கிட்ட நான் சொல்லல, முதலமைச்சர்கிட்ட சொல்லல, ஒரு பிரதம மந்திரிகிட்ட சொல்லல, ஹைகோர்ட்ல சொல்லல, சுப்ரீம் கோர்ட்ல சொல்லல, ராணுவத்துல சொல்லல. நான் யாரிடத்தில் சொல்கிறேன் என்னுடைய குறைகளை என்றால் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிகர்த்தராகிய தேவாதி தேவனிடத்தில் சொல்றேன். அவர் ஏற்ற நேரத்தில் யாரை எங்கு எப்படி கை வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நமக்கு ஏற்ற பதில நான் போய் யாருக்கு போய் யுத்தம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யுத்தம் கர்த்தருடையது, மறந்துடாதீங்க. நாம போய் யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னா தோற்று போவோம். யார்கிட்ட போய் நிக்காதீங்க, மல்லு கட்டாதீங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பக்கத்து வீட்டுக்காரோ வேலை செய்யற இடத்துலயோ யாரோட மல்லு கட்டாதீங்க. நமக்கு கர்த்தர் இருக்கு, ராஜாதி ராஜா. இங்க அரண்மனையில அங்க சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கு. சொன்னா போதும், காரியத்தை அவர் பார்த்துட்டு நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். வருத்தப்பட்டு பாரத சொல்றீங்க எல்லாம் ஏற்ற வாங்க, நான் அவங்களுக்கு இலைப்பாடு தருவேன்னு சொல்லி அவங்க ஏற்கனவே மார்க் பண்ணிட்டு வந்தா போதும், சொன்னா போதும். வேற உட்காந்து யோசிச்சுட்டு மல்லிகிட்டு இருக்க வேணாம், கவலைப்பட்டு இருக்க வேணாம். ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த அழுகை, எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு வேதனை, நான் மட்டும் அழுகிறேன் மற்றவங்க நிம்மதியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம போராடணும் அவசியம் கிடையாது. எந்த பிரச்சனையானாலும் சரி வெளியில சொல்ல முடியாத காரியங்களை கூட யார்கிட்ட சொல்லலாம், நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஒரு சில மனுஷன் சொன்னா என்ன செய்வோம், ஊர் பூரா டாண்டா படிச்சுட்டு இருக்கோம். நான் நம்பித்தான் சொன்னேன், அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. நம்ம ரகசியங்களா ஆண்டவர் என்ன செய்வார், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஏற்ற பதில கொடுப்பார். தைரியமா இருங்க. யார்கிட்டையும் பேசுறாரு, யாரிடத்துல உங்களுக்கு யாரிடத்துல போராட்டம், யாரோட யுத்தம் பண்ணணும், யார்கிட்ட வந்துடணும், ஆண்டவர் காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறாரு. இதை விடு, உங்களை பேசுறத இதோடு நிறுத்திக்கன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரு. இன்னைக்கே நிறுத்திட்டு ஆண்டவர் வந்து யார்கிட்டையும் பேசுறது. ஆண்டவர் உங்களுக்கு ஆவலாய் காத்திருக்கு. எனக்குள்ள என்கிட்ட சொல்லணும், ஏன் போறான் மனுஷன்ட்ட, ஏன் மனுஷன் தேடி போறாங்க, என்கிட்ட வரலையே. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இந்த வேதத்தின் முகத்தை எழுதி கொடுத்த அந்நிய காரியமா என்ன மாதிரி ஆண்டவர் அந்நிய காரியமா என்ன சர்ச்சைக்கு வரது மட்டும் சும்மா வந்து ஒரு பாட்டு பாடி கூட்டுறது மட்டும் நம்ம வரல. வந்தேன்னா நீ ஏன் வர, நான் அப்ளிகேஷன் என்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வைக்கிறேன். ஆண்டவர் என்ன செஞ்சுருவார், அவர் பார்த்துக்கணும். அப்படிங்களா? ரெண்டாவது, இப்போ நம்ம ஜெபம் பண்றோம்னு முடிவு பண்ணிட்டோம், சரியா? இப்போ நிறைய பிரசங்க எல்லாம் எப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னா, யா சுயநலவாதியா உனக்காக மட்டும் ஜெபம் பண்ணாரு, மற்றவங்களுக்காக ஜெபம், இந்தியாவுக்காக ஜெபம், உலகத்துக்காக ஜெபம், இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. என்னுடைய கேள்வி, எல்லாரும் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, கொஞ்சம் ஒரு வசதி கொஞ்சம் நேரம் உட்காரு. நான் கேட்கிற கேள்விக்கு ஒரே வார்த்தையில சரியா பதில் சொல்லணும், சரியா? இங்க மேல நான் கேட்கிற கேள்வியை சரியா உள்வாங்கிட்டு ஒரே வார்த்தையில பதில் சொல்ல, ரெண்டு எல்லாம் கிடையாது, இது அது சொல்லக்கூடாது, ஒரே பதில். உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிப்பது முக்கியமா, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது முக்கியமா? சத்தமா சரி, நீங்க எப்படி சொன்னோம்னா நிறைய வருது. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணுன்றது கைது கொடுக்கணும், மற்றவர்களுக்காக தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க கைது. அதுல அறமுறையெல்லாம் வேணும், தைரியமா தூக்க. அப்பா மட்டும் நல்ல ஒரு தண்டிக்கப்படுது, வெரி குட். இத்தனை பேர் வந்து மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், உண்மையிலே நல்லது. இந்த மாதிரி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது, இந்தியாவுக்காக ஜெபம் பண்றது, உலகத்துக்காக ஜெபம் பண்றது, இதெல்லாம் நன்மை. அது நான் ஒரு மிஷினரி ஊழியத்தை நடத்தி இந்தியாவுக்காக மாநிலமா ஜெபம் பண்ண சொல்லி எல்லாருக்கும் உற்சாகப்படுத்துறேன். நானும் குறிப்புகளை எல்லாம் அனுப்புறேன், நிறைய பேரை எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட
அதாவது சீசர்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்க. என்ன கேட்கிறாங்க? ஜெபிக்க கற்றுக்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்த பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. இதோட நிறுத்தி. இப்ப இதுவரை நம்ம கேட்டது என்னது? இதுவரை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம் எதை பத்தி? சரி, திரும்ப சொல்லு. பரமண்டலங்களில் பிதாவே, உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்த பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. இதுவரையும் யாருக்கான ஜெபம்? நமக்கான ஜெபமா? யாருக்குரியது? முழுவதும் ஆவிக்குரிய காரியமா? சரியா? ஆவிக்குரிய காரியம். ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு கொடுத்து அதுக்கடுத்து ஜெபம். அதுக்கடுத்து என்னது? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தரணும். எங்கள் கடன்களை நாங்கள் முடிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு முடியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சிக்கும். திரும்ப சொல்லுவோமா? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கும். அப்புறம் எங்களை சோதனைக்கு உட்படுத்த. சரி, இப்போ இப்படி சொல்லு. எனக்கு வேண்டிய ஆகாரம் எனக்கு என்று தான். எனக்கு கடன்பட்டவனை நான் மன்னிக்கிறது என் கடனை என்னை சோதனைக்கு உட்படுத்தாதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சிக்கும். இதுதான் அர்த்தம். என்னாச்சு பேச மாட்டீங்க? இதுதானே அர்த்தம். எங்களையும் இருக்கா, எல்லாரையும் இருக்கா. எங்கள் குளூரில் எழுதும் போது அவங்க என்னைன்றது பதிலாக என்ன பண்ணாங்க? எங்களை. இதுதான் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் யாருக்கான ஜெபம்? சத்தமா சொல்லுங்க. எனக்கான ஜெபம். நான் என் தேவைக்காக நான் கர்த்தரிடத்தில் நான் தான் நிக்கணும். நான் என் ஜெபத்துக்காக என்னுடைய தேவைகளுக்காக முதலாவது நான் கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தான் நான் சொல்றேன். என் தேவைக்கு இடியட் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரா? ஜெபம் பண்ணுவார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா என் தேவை என்ன என்ன என்பதை, என் மனதுல என்ன நினைக்கிறேன், என் மனசுல என்ன ஆசை இருக்கு, நான் என்ன சூழ்நிலையில இருக்கிறேன் அவருக்கு தெரியுமா? பாஸ்டருக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணலாம், நான் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணலாம், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். நீங்க இருந்தாலும் நீங்க 1000 பேர் சேர்ந்து இப்ப சொல்லுவோம், நமக்காக ஜெபிக்கிறது சரியா தவறு? சரி. சரி, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம கூடாது. ஜெபம் பண்ணலாம். ஆனா நம்ம